தான் நம்ம வண்டி. பிளாக் கலரு RC200 வரும் வரும். மூஞ்சா பாரு லூசு. $210 ஜிபே. இல்லை கேஷாகவும் இருக்குது. கேஷ் வந்துட்டா ஆமாம். ஜிபே வேலை செய்யல. காசு கொடுக்குறாரு. எல்லாம் கட்டி கிளம்பு. போய் காசு எடுத்துமா ஏடிஎம்ல போய் முன்னாடி போகணும். அதோட ஏடிஎம்ல போயிட்டு காசு எடுத்துருங்க. அவர் சொன்னதை கேட்டீங்களா? போலாங்க. வெல்கம் டு சேனல். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பிளிங்கிட் ஓட்டுறோம். எதில்? RC200 அடி. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு வண்டியோட வரேன் அப்படின்னு சொல்லி. அது RC200 தான். மஜாவாகுது. செம்ம வண்டி. ஃபீலிங்லாம் பயங்கரமாக இருக்கும். பிக்கப்லாம் அந்த மாதிரி வேறு. இதில் நறுக்குன்னு இருக்குது ஓட்டுறதுக்கு. இதில் டெலிவரி ஓட்டுற மாதிரி நான் எடுத்துன்னு வந்துட்டேன் உள்ள வண்டியை. பிளிங்கிட் உள்ள அப்புவில் எடுத்துன்னு வந்தேன். அப்புவில் எடுத்துன்னு வந்தோடனே எல்லாம் பார்த்து மெர்சலாயிட்டாங்க. என்னடா இது ஆர்சியில் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி. அவங்க வர பின்னாடி வராங்களா தெரில. இப்போ நானா எனக்கு வந்து பட்டி ஆட்ரு போட்டுருக்காங்க பிளிங்கிட்டில். லெஃப்ட்டு லெஃப்ட்டு. அவங்க கூட தான் போட்டுக்கிறாங்க. அந்த அக்கா கூட தான். வந்து 2023 வந்துச்சு. ஆனால் நான் எடுத்தது இப்போ 2024 பிளாக் கலரு. நான் உங்களுக்கு இறங்கின வண்டியை காட்டுறேன். இது வந்து பிளாக் கலரு. 2024 தான் வந்து இந்த கலரு. அதுக்கப்புறமா தான் சரி போயிட்டு உடனே புக் பண்ணி எடுத்தாச்சு. சவுண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பழைய ஆர்சியில் மிஸ் பண்ணுறதே இந்த சவுண்டு தான். லிட்ரலாக ஆர்சியோட BS3 BS4 மாடலெல்லாம் சவுண்டு சும்மா அந்த மாதிரி இருக்கும். இதில் சவுண்டு கம் பண்ணியிருக்காங்க. சவுண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்டிங்களா? இதுதான் சவுண்டு. முருகனா தான். இப்போ நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி போக சொல்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிக்கப்பான சவுண்ட்லாம் இருக்காது. எப்படின்னா பழைய ஆர்சியோட சவுண்டு இருக்காது. அவள் தான் பழைய ஆர்சியோட சவுண்டு ஏன் இவங்க வைக்கல அதெல்லாம் தெரில. மற்றபடி ஆல்மோஸ்ட் ஆனால் ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. இது അതിൻ്റെ സൗണ്ട്
சூளையில் போட்டுக்கிறாங்க இந்த ஆர்டரு. ஏடிஎம் சாவி மஜாவாகல. எவ்வளோ கிட்டத்தட்ட நான் அது பல்சர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பல்சர் வாங்கி 5-6 வருஷம் ஓட்டினேன். இந்த வண்டி எப்போ இந்த வண்டி வந்து போன மாதம் தான் 2 மாதம் ஆகுது கரெக்டாக. 2 மாதம் கழிச்சு சரி டெலிவரி வந்து இந்த வண்டியில் ஓட்டி பார்ப்போம். எப்படி ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் சரி நீங்கள் ஓட்டலாம். ஏன்னா நம்மளோட கான்செப்டே தான், எல்லாருமே டெலிவரி ஓட்டுறாங்க. ஆனால் அவங்க ஒரு வண்டி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வண்டி. நம்மளோட கான்செப்டே தான், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வண்டியில் ஓட்ட போகிறோம். இதுதான். இப்போ இந்த ஆர்டர் எங்கே போடுதுன்னா கிட்ட சூளையில் போட்டுக்கிறாங்க. எத்தனை போய் கொடுத்துட்டு மஜாவா எடுத்துன்னு வருவோம் வண்டியை. பைக்கு ட்ரீம் பைக்கை நம்ம எடுத்து அதை ஓட்ட சொல்ல ஒரு இது இருக்கும்ல, அதுதான். இந்த இடம் தெரியுது அவங்களுக்கு, தாசமகான் பீஃபுக்கு பேர் போன இடம். இப்போ காலியாக இருக்கா. ஒரு 6-6:30 மணிக்கா நீங்கள் 6:30 ஒரு 7 மேலே நீங்கள் இந்த பக்கம் வந்தாலே அந்த பீஃப் இருக்குல்ல, எனக்கு எப்படின்னா அந்த இடத்த தாண்ட சொல்ல, அந்த இடத்த தாண்டி முடிகிற வரைக்கும் அந்த பீஃப் வாசனை இது போயிருங்க. ஐயோ, இறங்கி சாப்பிட்டுலாம் போல இருக்கும். சிஓடி ஆர்டர்லாம் வரும், அந்த காசுலாம் வச்சு வாங்கி துண்டுலாம், அப்புறமா நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பேன். ஆனால் கட்டிட்டு அதை வேற யார் மறுபடியும் கட்டுறது? அதனால் கட்டுப்படுத்தினே அந்த இடத்த தாண்டி வருவேன். நைட் மச்சாவா 150 cc வச்சு 200லாம் போதுன்னு கதை கொடுக்குறான். நேற்று ஒருத்தன் அப்படி தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான். பேசினிருந்தோம் MT-15 வந்து 4வது கிட்லேயே 100 போச்சு அப்படின்னா. சரி நம்பிட்டேன். சொல்கிறான் சரி 4வது கிட்ல 100 போச்சு, முறிக்கிறான் போல வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிட்டேன். அப்புறம் சொன்னால் சரிடா 5வது கிட்ல எவ்வளோ போனேன்னா 5வது கிட்ல 150 போனேன் அப்படின்னா. அப்போ 6வது கிட்ல எவ்வளோ பண்ணா 6வது கிட்ல 180 போனேன் அப்படின்ட்டான். ஏண்டா டேய், வண்டி சிசியே 150 தான். இவனாடானா 150 180 கதை கொடுக்குறான். அதுவும் நான் நம்பவே இல்லையே. அப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், மச்சான் வண்டி இவ்வளோ போச்சா இல்லையாடா சொல்கிறா கரெக்டா அப்படின்ட்டு. டேய் வண்டி அவெல்லாம் போவாதுடா அப்படின்னு அவனே சொல்லிட்டான். சொன்ன உடனே ஓ அப்படியா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இந்தா சொல்கிறேன்தா சொல்கிறேன், கொஞ்சம் நம்புகிற மாதிரி சொல்லியிருந்தா நானாச்சும் நம்பியிருப்பேன். ஏன்னா 4வது 100 போச்சுன்னா அதெல்லாம் நம்பிட்டேன். ஆனால் சொன்னால் பாருங்க ஒன்று, ஐயோ சத்தியமாக என் வாழ்க்கையில் இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு ஆகாய புழுவா அப்படின்னு ஆகாய புழுகுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் நேற்று தான் கண்கூடா பார்த்தேன். என்னம்மா உருட்டுனாண்டாடி, உருட்டுனா உருட்டு அதேமாரி உருட்டு. இது வேறு இந்த சைடு போகிறது சத்தியமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டிராஃபிக்காக இருக்கும். நம்ம இந்த சந்துக்குள்ளே போய்ட்டு அப்படி வந்துடும். வரும் பாருங்க மூஞ்சா பாரு லூசு. இப்படிதான் அப்படியே அவங்க அப்பா விட்டு ரோடு மாதிரி போவானுங்க.